ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் போராட்டம் முடிவுக்கு வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வந்துருச்சு அப்படி என்பது வேற, வரும் என்பது வேற. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ள பல போராட்டத்தை போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. அது சிலர் வேலை ஸ்தலத்தில் சிலருக்கு போராட்டம் இருக்குது, சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே போராட்டம் இருக்குது, சிலருக்கு சொந்த பந்தங்கள் நடுவில் போராட்டம் இருக்கிறது, சிலருக்கு நீங்கள் குடியிருப்பின் எல்லைகளில் என்ன இருக்குது, போராட்டம் இருக்கிறது. இப்படிலாம் அநேக போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி போராட்டத்தில் சந்தித்து கொண்டிருக்கிற சகோதரனுக்கு தான், சகோதரிக்கு தான் உன் போராட்டத்துக்கு முடிவு வரும்னு தீர்க்க தரிசனமான வார்த்தையை என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 19வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கப்படுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நன்றாய் திருப்பி பாருங்கள். நீதிமானுக்கு துன்பம் வராதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. நீதிமானுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு பாடுகளை சகித்தார், எவ்வளவு நிந்தைகளை சவித்தார், எவ்வளவு அவச்சொல்களை சகித்தார். ஆனால் இந்த பூமியில் அவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் போன பாதையில் தான் நாமும் கடந்து சொல்கிறோம். ஆனாலும் நம்மளை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். போராட்டத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த விடுவிக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், 1 2 அல்ல. வேதத்தில் என்ன வாசித்தோம், அநேகமாயிருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருகிறதா, சில பாடுகள் வருகிறதா, தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து விடக்கூடாது. தேவன் தான் நேசிக்கிறதான புத்திரனை சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும் சொன்னால், திட்டுகிறோமே, நம்ம பிள்ளைகளை அடிக்கிறோமே, எதற்கு? அது செத்து போகட்டும் என்பதற்காகவா? இல்லை, அந்த பிள்ளைகள் நேர்வழிக்கு வரட்டும், அந்த பிள்ளை சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், நல்ல பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக தானே சிட்சிக்கிறோம், என்பதற்காக தானே கண்டிக்கிறோம். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சில துன்பங்கள், சில சிட்சைகள், சில போராட்டங்கள் எல்லாம் நம்மளை திருத்துவதற்காக தான். நம்மளை கண்டிக்கிறார் என்றாலே நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், நம்ம மேலே நேசமாக இருக்கிறார். அவருடைய உயர்வுக்கு நேராய், அவர் வைத்திருக்கிற பாதைக்கு நேராக தான் தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக இருக்கும், ஆனால் அந்த துன்பம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லலை. அந்த சங்கீதம் 34 வசனம் 19 இப்படி முடிவடைகிறது, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிரச்சனையில் கர்த்தர் நிற்பார், உன் போராட்டத்தில் கர்த்தர் நிற்பார், உன்னுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பாராம். உனக்காக நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகம் போராட்டம் வந்துருச்சு, பாடு வந்துருச்சு, தேவைகள் எதுவாக இருந்தாலும் உன் பட்சத்தில் ஒருவருமே நிற்க மாட்டாங்க, உன்னை ஒருவருமே ஆதரவாக இருக்க மாட்டாங்க, உன்ட அன்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நின்று அவனை என்ன செய்வார், விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் கர்த்தர் சொல்கிறார், உன் போராட்டம் முடிவுக்கு வருகிறது சகோதரனே, போராட்டம் முடிவுக்கு வருகிறது சகோதரியே. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ, கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு போராட்டம் முடிவுக்கு வந்ததற்காய் நன்றி, இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.